பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு இரட்டை இலக்கத்தை எட்டி சாதனை படைத்திருப்பதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தொலைநோக்கு திட்டங்கள் செயலாக்கம் குறித்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கோவி செழியன், சிவசங்கர் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். 4.5 ஆண்டுகால திராவிட மாடல் ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை அவர்கள் பட்டியலிட்டனர். முதலமைச்சர் மேற்கொண்ட நடவடிக்கைகளால் பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு சாதனை படைத்திருப்பதாக அவர்கள் கூறினர். வருவாய் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை வெகுவாக குறைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். 7 என்கின்ற விதத்தில் இருந்தது. இப்போது 11.19 என்கின்ற இலக்கத்தை நாம் தொட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த வளர்ச்சி என்பது கடந்த 10 ஆண்டுகளிலே தமிழ்நாடு பெற்றிருக்கக்கூடிய உச்சபட்சமான வளர்ச்சி என்பதையும் நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். அதேபோல் நிதி பற்றாக்குறையும் வருவாய் பற்றாக்குறையை எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால் 2020-21 ஆட்சி பொறுப்பிற்கு வருகிற போது 3.49% இருந்த வருவாய் பற்றாக்குறை ரெவென்யூ டெபிசிட் இப்போது 1.17 என்கிற சதவீதமாக அது குறைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் நிதி பற்றாக்குறை ஃபிஸ்கல் டெபிசிட் ஆட்சி பொறுப்பேற்ற 2021 4.91% இருந்த அந்த நிதி பற்றாக்குறை இப்போது 3% குறைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியில் உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 0.07% இருந்த நிலையில் திராவிட மாடல் ஆட்சியில் 11.19% வளர்ச்சி பெற்றிருப்பதாக அமைச்சர்கள் கூறினர். தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை 52,514 அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்ட அவர்கள், திமுக அரசு பொறுப்பேற்ற பின்பு 10.28 லட்சம் கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தனர். தொழில் வளர்ச்சியிலே 2021 46,889 தொழிற்சாலைகளாக இருந்தது. 24-25 கடந்த ஆண்டு 52,614 தொழிற்சாலைகளாக உயர்ந்திருக்கிறது. மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் கூட ஐரோப்பிய நாடுகளிலே தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார். உலக அளவிலே நாம் புரிந்திருக்கக்கூடிய இந்த தொழில் முதலீட்டு ஒப்பந்தங்களின் வாயிலாக இதுவரை ஏறத்தாழ 897 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு இதுவரை 10.28 லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீடுகளை நாம் ஈர்த்திருக்கிறோம். இதன் வாயிலாக ஏறத்தாழ 32.23 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த தொழில் முதலீட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வாயிலாக பெறுவதற்கு வழிவகைகள் செய்யப்பட்டிருக்கிறது. காலை உணவு திட்டத்தால் மாணவர்களின் வருகை 9.2% அதிகரித்திருப்பதாக அவர்கள் கூறினர். திமுக ஆட்சியில் 16 நியோ டைட்டில் பார்க்குகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் 6,158 கோடி ரூபாயில் வடசென்னையில் வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர்கள் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.